Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸ்டியான கேரட் லட்டு எப்படி பண்ணலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ டேஸ்டியான கேரட் லட்டு செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இதுல ஒரு 7-8 முந்திரி பருப்பு உடைச்சு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபடட்டுங்க. லைட்டாக கலர் மாறி வரப்போ இது கூட ஒரு 10 காய்ந்த திராட்சை போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா உப்பி நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக துருவிக்கோங்க, அப்போ தான் சட்டுன்னு நம்மளுக்கு வதங்கிரும். ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வதக்கிக்கலாங்க. இதை பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கேரட் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்லேயே பால் அளந்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பால்லையே கேரட் நல்லா வேகட்டும், நல்லா வெந்து வரணுங்க. இந்த பால் எல்லாமே கேரட் நல்லா இழுத்து கேரட் நல்லா வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், பால் எல்லாமே இப்போ நல்லா இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு கேரட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ அல்லது பனஞ்சக்கரையோ நாட்டு சர்க்கரையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது அதில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை விட்டுட்டு வெள்ளை கலரில் இருக்க அந்த பார்ட் மட்டும் துருவி சேர்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிருங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை எல்லாமே திரும்பி இறுகிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை வேக விட்டுக்கலாம். இப்போது இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு திராட்சை, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டோட்டலாக நம்ம இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 15-20 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே சேர்ந்து நம்ம லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. எல்லாமே இழுத்துருச்சு பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா இறுகிருச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இது கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் சுட சுட இப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க. பவுலில் போட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ கையில் லைட்டாக நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யவே காலி ஏறுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.